அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை கையாண்டார்கள்ங்கிற அந்த அறிவை வளர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அதே முறையை பின்பற்றி நம்மளால் தீர்வு காண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நாம் காட்டுறது எல்லாமே என்ன தெரியுங்களா, ரியாக்ஷன் தான். நமக்கு எதிராக ஒரு சினிமா எடுத்துடுறாங்க, அதற்கு நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், ஒரு போராட்டம் பண்ணுறோம். இது என்ன, ஒரு ஆக்ஷன் வந்தது, அதற்கான ரியாக்ஷன். அப்போ அந்த ஆக்ஷன் வரலைன்னா படுத்தே கிடப்போம், ரியாக்ஷனே வராது. அப்போ அடுத்தது நமக்கு என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஒரு ஆக்ஷன் ஏற்படுத்துகிறாங்க, அடுத்த ஒரு ரியாக்ஷன் நம்மகிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு தீர்ப்பு வருது, அந்த தீர்ப்புக்கு பார்த்து கொந்தளிப்பு வருது. ஒரு சட்டம் இயற்றப்படுது, அதுக்கு எதிராக கொந்தளிக்கிறோம். இதுதான் இருக்கே தவிர இது மாதிரி சட்டங்கள் இயற்றப்படலை என்றாலோ அல்லது இது மாதிரி நமக்கு எதிராக ஒரு கருத்து திணிக்கப்படலையோ, இப்போ ரசூலாக்கு எதிராக ஒரு கார்ட்டூன் போடலைன்னா நம்முடைய வேலை என்ன, சும்மா இருக்கிறது தானே. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது ஆக்ஷன், நாம் செய்கிறது எல்லாமே ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷனும் ஆக்ஷனுக்குமான இந்த வித்தியாசம் நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, குர்ஆனில் அல்லாஹ் அவங்க வழியாக சொல்கிறான், எந்த எந்த வடிவத்தில் எவ்வளோ அறிவுபூர்வமாக நாம் இருக்கோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். நபியே, நீர் அவர்களிடம் தெளிவாக கூறிவிடும், இதுதான் என்னுடைய வழி, நான் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன், நானும் என்னை பின்பற்றியவர்களும் முழு தெளிவுடன் எங்கள் பாதை எது என்பதை அறிந்திருக்கின்றோம், மேலும் அல்லாஹ் தூய்மையானவன், அவனுக்கு இணை கற்பிப்பவர்களுடன் எனக்கு எத்தகைய தொடர்பும் கிடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நானும் என்னை பின்பற்றிருக்க என்னுடைய கூட்டமும் மிக தெளிவாக இருக்கும், எங்களுடைய பாதை எது, நாங்கள் எப்படி போகணும், நாங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி செயல்படணுங்கிற 100% கிளாரிட்டி எங்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு எரர் நம்மளால் காட்ட முடியுமா? இன்றைக்கி நம்ம எவ்வளோ எரர் காட்ட முடியுது சமூகத்தில், இந்த மிஸ்அட்வென்ச்சர்னு சொல்லுவோம்ல, மிஸ்அட்வென்ச்சர் எவ்வளோ நடந்துருது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏதோ ஒரு மிஸ்அட்வென்ச்சர் நம்ம காட்ட முடியுமா? எதுவுமே காட்ட முடியாது. ஏன்னா அவங்க குர்ஆனில் ரொம்பவும் கிளாரிட்டியோடு இருந்தாங்க. இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, குர்ஆன் நம்ம வாசிக்கிறோம், சிந்திக்கிறது இல்லை. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் நம்ம கடக்கிறோம், பல தடவை கடக்கிறோம், ஒவ்வொரு ரமலான்லேயும் கடக்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு ஆயத்தையும் அது என்ன பேசுது, அதோடைய பின்னணி என்ன, அது எதை, எந்த சப்ஜெக்ட், அது எப்படி பேசுது, அதை எத்தனை ஆங்கிளில் நாம் புரிய முடியும், இந்த கிளாரிட்டி நமக்கு இருந்தால் நம்மளை வெளியிலிருந்து யாரும் வழிகெடுத்துட முடியாது. இன்னும் குர்ஆன் ஹதீஸை காட்டியே வழிகெடுத்துட முடியாது. இப்போ சற்று முன்னாடி பேசின ஒரு சகோதரர் அதான சொன்னார், நம்மளை விட சிறப்பாக அந்த தவறாக வழி நடத்தக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் வரலாற்று சான்றுகளையும் அந்த போர் சம்பந்தப்பட்ட குறிப்புகளையும் அழகாக எடுத்து புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் சரியாக புரியலைன்னு தானே அர்த்தம். இப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் உழைப்பு செலுத்துகிறாங்க, பாத்திலில் இருக்கிறவங்க உழைப்பு செலுத்த போய் தான் அவங்களுக்கு பலன் கிடச்சிருக்கு. அப்போ நாம் அந்த அளவுக்கு உழைப்பை செலுத்தினா தான் பாத்தில வீழ்த்த முடியும். இப்போ இன்றைக்கி நாமளும் என்ன பண்ணணும், அவர்களுக்கு மேலே குர்ஆனுடைய விளக்கம் கற்று வைக்கணும், அவர்களுக்கு மேலே ஹதீஸுடைய விளக்கம் கற்று வைக்கணும், அவர்களை விட அதிகமாக நாம் ரசூலுல்லாஹ்வுடைய சீரத்தை படித்து வச்சுருக்கணும். ஒவ்வொரு போருக்கான விளக்கமும் நமக்கும் தெரிஞ்சிருந்தால் நம்மளை அவங்க என்ன பண்ணிட முடியாது, அவர்கள் விரும்பிய டைரக்ஷனில் நம்மளை செலுத்த முடியாது. ஏன்னா குர்ஆனும் குருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ண சொல்லி இஸ்லாம் கூப்பிடவே இல்லை. இதெல்லாம் இது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வச்சுங்களேன். இஸ்லாம் எப்படியெல்லாம் சிந்திக்க சொல்லிச்சு, குர்ஆன் எப்படி சிந்திக்க கற்றுக் கொடுத்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், வெள்ளைக்காரங்க இவங்கெல்லாம் மிகப்பெரிய சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு. இவர்களுடைய அந்த சிந்தனை, அந்த வெளிப்பாடுக்கு காரணமே குர்ஆனுடைய வெளிப்பாடு தான். அது எப்படின்னு சொல்லலாம், அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரின்னு வச்சுங்க. அது எப்படி வெள்ளைக்காரர்கள் இந்த குர்ஆனுடைய வழியாக பயன்பெற்றார்கள், அதற்கப்புறம் தான் அவர்களுடைய அந்த நிலை மேம்பட்டு வந்தது அப்படிங்கிற அது தனி விஷயம். அது இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இன்ஷா அல்லாஹ் அதை பேசுவோம். இப்போ இதில் குர்ஆன் நம்மளை எப்படி பார்க்க சொல்லுது, எப்படி பின்பற்ற சொல்லுது அப்படின்னா, இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் 25ஆம் அத்தியாயத்தில் 73ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இரட்சகனின் வசனங்களை கொண்டு உபதேசிக்கப்பட்டால் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் அதன் மீது விழமாட்டார்கள். ஒரு ஆயத்து சொன்னால் உடனே ஆயத்து சொல்லிட்டாங்கப்பா, இப்போ காஃபிர்களை கண்ட இடங்கள் வெட்ட சொல்லுது, வாங்க ரோட்டில் போகிற காஃபிர்லாம் வெட்டலாம், ஒரு கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய காஃபிர்களை கொல்லலாம், ஏன் காஃபிர் கொல்ல சொல்லி தான் குர்ஆன் சொல்லுதில்லை, அவ்வளோ என்ன ஆதாரம், என்ன குர்ஆன் சொல்லிச்சிங்க. அப்போ குர்ஆன் அந்த மீனிங்கில் தான் பேசிச்சா, அது பேசக்கூடிய மீனிங் என்ன,
அது எதுவுமே பார்க்கறது இல்லை. கேட்டால் ஷஹாதத்தை அடைஞ்சா என்ன சொர்க்கம் இருக்குது என்ன குரான் சொல்லிருச்சு. எப்படி போய் செத்தாலும் ஷஹாதத்தா? ஒரு அநியாயமான ஒரு பாதையில், அசத்தியத்தின் பாதையில் போய் செத்தாலும் ஒரு முஸ்லீம் செத்தா ஷஹாதத்தா? ஒரு அப்பாவி காஃபிர்களை கொல்றது ஷஹாதத்தில் வருமா? எந்த அறிவும் இல்லை. அதான் சொல்கிறோம், நம்ம இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா அந்த இன்டலெக்சுவல் அந்த லெவல் ஐக்யூ லெவல் ரொம்ப டவுனாக இருக்குது. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பொழுதுபோக்குன்னு காரணமாக நம்ம சொன்னாலும் சரி, இல்லை நம்முடைய கல்வி திட்டம் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் சரி, ஆனால் இருக்கிறது ரியாலிட்டி இதுதான். இப்போ இது எல்லாருமே சேர்ந்து சரி பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நான் சாதாரண ஒரு யூடியூபர், என்னால் என்ன பண்ணிட முடியும்? யாருக்கிட்ட இந்த மெயின் ஸ்ட்ரீம் பிரச்சாரம் இருக்குது, பள்ளிவாசல்கள்கிட்ட மதரசாக்கள்கிட்ட, இவர்கள் எல்லாரும் சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். இது எல்லாரும் சேர்ந்து இந்த சமுதாயத்தை சரியான பாதையில் செலுத்த முன் வந்தால் மட்டும்தான் சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியும். இல்லைன்னா நம்முடைய சமுதாயம் இன்னும் சரிவை நோக்கியே போய்கிட்டு இருக்கோம். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அழைப்பாகத்தான் இந்த என்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாகவும் நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா நான் தான் பெரிய அறிவாளி, இங்கே யாரும் வரலாறு சரியாக புரிஞ்சிக்கல, குரானாயத்தில் உங்களுக்கு மீனிங்கே தெரியாது, எங்களுக்கு தான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வரல. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம், மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இப்போ இதில் இஸ்லாமிய அறிவுத்துறை இருக்குது பாருங்கள். ஒரு காலத்தில் சஹாபாக்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தாபியன்கள், தபோ தாபியன்களுடைய காலகட்டம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இமாம்களுடைய காலகட்டம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தாத்தாரியர்களுடைய படையெடுப்புக்கு அப்புறம் உம்மத்துடைய அந்த பொறுப்பு எப்படி ஷிஃப்ட் ஆகுது, உஸ்மானியர்கள் இடத்துல போகுது. அப்போ இந்த மாதிரியான இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கல்விக்கான அந்த ஒர்க்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு. இது பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருக்கு. இந்த இஸ்லாமிய அந்த அறிவுத்துறை ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள், சிந்தனையாளர்கள் குரான் ஹதீஸிலிருந்து தீர்வுகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களை பின்பற்றக்கூடிய ஒரு பண்பு அதிகமாகிருச்சு. இப்போ முன்னோர்கள் ஒரு விளக்கம் குரானுக்கு சொன்னால் மட்டும்தான் நாம் ஏற்றுக்கணும், புதுசாக ஒரு விளக்கம் குரான்லேருந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற இந்த வாதம் அது ஒரு சில விஷயங்களுக்கு கரெக்டு, அது முற்றிலும் தவறான வாதம் நம்ம சொல்ல முடியாது. அது எங்கே அங்கே தவறு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களில் முன்னோர்களுடைய விளக்கங்களை தாண்டி நாம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதே சமயம் நவீன துறைகள், நவீன இந்த உலகம் மாறிப்போன இந்த உலகத்திற்கு ஏற்ப சில விஷயங்களில் மீளாய்வு செஞ்சு இன்றைய நவீன பிரச்சனைகளுக்கு ஏற்ப குரானுடைய ஹதீஸுடைய அந்த விளக்கங்களை ஆய்வு செய்யக்கூடிய இந்த பணி மேற்கொள்ளப்படணும். இப்போ இந்த பணி வெறுக்கப்படுது. புதிய ஆய்வுங்கிறது நீங்கள் ரெண்டாம் பட்சம், ஆய்வு பண்ணணுங்கிறது ரெண்டாம் பட்சம். யாராவது மீறி ஒரு புது கருத்து, ஒரு மௌலானா மௌதூதியோ அல்ல ஒரு அமீன் ஹசன் இஸ்லாயியோ மக்கள் மத்தியில் எடுத்து வச்சுட்டாங்கன்னா, அது சரியாகவே இருந்தாலும் எடுக்கக்கூடிய முதல் கேள்வி என்ன, இது எந்த இமாமாவது சொல்லியிருக்காங்களா, இதுக்கு வரலாற்று குறிப்பு உன்னால் கொண்டு வர முடியுமா, அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியாததான் இவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ முதல்ல நாம் அதில் உணர வேண்டியது என்னன்னா, உலகம் மாறினது அந்த இமாம்களுக்கு தெரியுமா? 2020 இப்படி உலகம் மாறுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? 1900 இப்படி ஒரு உலகம் மாறிச்சுன்னு அவங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், அவர்கள் இதே காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. குரான் ஹதீஸை மீளாய்வு செய்யக்கூடிய அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. அந்த வேலையை குரானும் டிமாண்ட் பண்ணுது. இது ஏதோ குரானில் இல்லாத ஒரு விஷயம். குரான் ஆய்வே பண்ணக்கூடாது, அது இருக்கிற போக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இறங்கிச்சோ அப்படி தான் அது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டாக குரான் வைக்கவே இல்லை. மாறா உல்ட்டா டிமாண்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு நமக்கு எல்லாரும் தெரியும், குரானில் முதல்ல இறங்கின சூரா எது? 96வது அத்தியாயமாக இன்றைக்கி இருக்குது. ஆனால் குரானில் இன்றைக்கி முதல்ல எது வச்சுருக்க? சூரா அல் பக்ரா வச்சுருக்கு. இது ஏன் எல்லாம் மாற்றணும்? அப்போ முதல்ல இறங்குனதுக்கு ஒரு வேல்யூ இருக்குமா இல்லையா? ஒரு சீக்வன்ஸுன்னு எல்லாம் இறக்குறான். அல்லாவுடைய எந்த செயலும் அர்த்தம் இல்லாமல் இருக்காது இல்லையா? இப்போ இதே காஃபிர்கள் அந்த அப்ஜெக்ஷன் வைக்கிறாங்க. இந்த குரான் ஏன் இவர் என்ன யோசிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு? ஒரே புக்காக இறக்க வேண்டியது தானே, ஒட்டு மொத்தமாக இறக்க வேண்டியது தானே கேட்குறாங்க. 25வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் கேட்குறாங்க, இவருக்கு இந்த குரான் ஏன் ஒரே தடவையில் முழுவதும் இறக்கப்படவில்லை என்று நிராகரிப்பவர்கள் கேட்கின்றார்கள். அவங்க கேட்குறாங்க, ஏன் ஃபுல் குரான் ஒரே டைமில் இறங்கலை
அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இதை கொண்டு இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த சீக்வன்ஸ் ஏன் நான் வச்சிருக்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏன் இறக்குறேன்னா, உன்னுடைய இதயம் உறுதி அடைய வேண்டும் என்பதற்காக இதனை நாம் படிப்படியாக இறக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ படிப்படியாக இறங்கினா தான் இதயம் உறுதிப்படும்னா, இப்போ நமக்கு ஒரேடியால இருக்கு, அப்போ நம்ம இதயம் உறுதி அடைய வேண்டாமா? சரி, அப்போ படிப்படியாக இறங்கிச்சு, ஒன்றா இறங்கிச்சு, அது வேற விஷயம். அப்போ அந்த வரிசை ஏன் மாற்றப்படணும்? ஏன் அந்த வசனங்கள் சீக்வன்ஸ் மாற்றப்படணும்? அதே சீக்வன்ஸில் வைக்கலாம் இல்லை? மக்காவுடைய இறங்கப்பட்ட வசனங்கள்லாம் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 50வது சூறாக்கு பின்னாடி தான், இல்லை பேக்கில் இருக்குது. சின்ன சூறாக்கள் இருக்குல்ல, சப்பீஸ்ம ரபிகல் ஆலா சூறா இருக்கட்டும், சூரா முசம்மில், முத்தசிறு, சூரா அஸ்ரு, அஹது, இது எல்லாமே எங்கே இருக்குது? எல்லாமே குரானில் பேக்கில் ரிவர்ஸில் போயிடுச்சு. இப்போ இந்த சீக்வன்ஸ் யார் மாற்றினாங்க? சஹாபாக்கள் தொகும்போது மாற்றினாங்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே கடைசி ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்து தான் இந்த சீக்வன்ஸ் தொகுத்து இதுதான். அதே பார்த்தீங்கன்னா சில தஹஜ்ஜுடைய ஹதீஸ்கள் கூட வரும் பாருங்க, நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல பக்ரா ஓதுனாங்க, ரெண்டாவது ஆல இம்ரான் ஓதுனாங்க, மூணாவது அன்னிசா ஓதுனாங்க. அப்போ அந்த சீக்வன்ஸு ரசூல்லா காலத்திலே இருந்திருக்கு. அப்போ சீக்வன்ஸ் ஏன் மாற்றணும்? ஒரு சீக்வன்ஸில் இறங்குது, ஒரு சீக்வன்ஸ் மாற்று. அப்போ என்ன அர்த்தம்? இதில் என்ன அர்த்தம்னா, அந்த வரிசை ஒரு டைம் தான் பயன் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சீக்வன்ஸ் இறக்கப்பட்ட அந்த வரிசை இருக்குல்ல, ஒரு தடவை தான் அது பயன் தரும். ரெண்டாவது தடவை அந்த சீக்வன்ஸ் பயன் தராது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படி. உதாரணத்துக்கு போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள், இப்போ மக்காவில் இருக்கக்கூடிய அந்த போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள் மக்காவில் இறங்கி இருந்தேன்னா என்ன இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 பேர் இருக்கும்போதே இவன் கொண்டு இருப்பான். மொத்தமாக குரான் இறங்கி இருந்துச்சுன்னா, நீங்கள் பத்ரில் உஹதில் இறங்கின வசனங்கள்லாம் உங்களுக்கு மக்காவில் இவங்க தாவா செஞ்சுட்டு இருக்கும்போது இறங்கி இருந்தேன்னா என்ன இருக்கும்? இது மோசமான புக்கு பாரு, நம்மளெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசல் வச்சுட்டு இந்த குரான் இவர் வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறாரு, இவரை நம்ம அடிக்கிறது யோசிக்கிறோம், இவர் நம்மளை கொல்றதை பற்றியே எழுதி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சீக்வன்ஸ் தெரிஞ்சுதான் என்ன ஆகும்? முடிஞ்சிடும். இப்போ இந்த சீக்வன்ஸ் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா? இப்போ அதே சீக்வன்ஸில் நாம் ஃபாலோ பண்ண போனால், நாம் 5வது கிலோமீட்டரில் வருவோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? 7வது கிலோமீட்டரில் சேர் போட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன அடுத்து இதான பண்ண போகிறீங்க அப்படிம்பாங்க. அப்போ எப்படி ஸ்ட்ராட்டஜி இது செட் ஆகுமா? இது அதுக்கப்புறம் உலகம் மாறும்னு அல்லாவுக்கு தெரியும். இப்போ அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? மைண்டு நம்ம செலுத்தணும், அறிவை செலுத்தி இந்த புது சீக்வன்ஸு உங்களுக்கு எப்படி பயன் தருங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணுங்கிற விஷயத்தை அல்லாஹ் அதிலேயே வைக்கிறான். ஏன்னா அந்த உலகம் மாறிடும், உம்மத்து பரவிடும், எல்லாமே இங்கே மாறிடுங்கிறது அல்லாவுக்கு தெரியும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த உலகம் என்ன? கிளைகள், கோத்திரங்கள். பனு உமையா கூட்டம் இருந்தது, பனு ஹாஷிம் இருந்தாங்க, அவங்க பனு குரைலான்னு ஒரு கூட்டம் இருந்தது. அந்தந்த குலங்கள் இருக்கும், அந்த குலங்களுக்கு கீழே 5000 பேர் இருப்பான், 10,000 பேர் இருப்பான். அந்த 10,000 பேரும் என்ன பண்ணுவாங்க? அந்த கிளை தலைவருக்கு கட்டுப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன பண்ணுவாங்க? பிரச்சாரம் பண்ணுறதுனா நேராக போய் அந்த கிளை தலைவரை பேசுவாங்க, இஸ்லாத்துடைய அழைப்பை விடுப்பாங்க. இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கிட்டான்னா என்ன ஆயிரும்? டோட்டல் அந்த கிளையும் குலங்கும் என்ன ஆயிரும்? முஸ்லீம் ஆயிரும். அப்போ இது மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு. இன்றைக்கி எங்கே? இப்போ நம்முடைய கிளை எது? நம்முடைய கோத்திரம் எது? அப்போ கிளைகளுக்கும் கோத்திரங்களுக்கும் இறங்கின அந்த வரிசை நமக்கு எப்படி பயன்படும்? அதே மாதிரி தான் ஹதீஸ்கள்லையும் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சீக்வன்ஸே இருக்காது. மக்கால இறங்கினது, மதீனால இறங்கினது எதுவுமே ஒரு ஆர்டர் படி நமக்கு இன்றைக்கி இருக்காது. இதுலேயும் நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? நிறைய தடுமாற்றங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு மதீனாவில்